ஹலோ, இன்றைக்கி லஞ்சுக்கு சொதிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். சொதிக்குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். திருநெல்வேலி சைடில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைப்பாங்கள்ல, அப்போ கூட இந்த ரெசிபி வந்து பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருந்தது. இந்த எஃப்எஸ்எஸ்ஐ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது அப்ரூவல் ஆகலை. அதான் என்ன அப்படிங்கிறதுக்காக கேட்குறதுக்காக கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் போயிருந்தேன். இந்த எஃப்எஸ்எஸ்ஐ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எப்படி அப்ளை பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த சொதிக்குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? கொஞ்சமாக கடாயில் குக்கரில் தான் பண்ணுறேன். ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா இஞ்சியும் மிளகாயும் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அந்த அரைச்ச விழுதையும் வந்து போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான காய்கறி, நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த காய்கறி போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2லேருந்து 3 விசில் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு மல்லி இலை, எலுமிச்சைப்பழம் ஊற்றி நம்ம தாளித்து இறக்கிடலாம்.